ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. சொரக்காய் வச்சு ஒரு நல்ல டேஸ்ட்டாக, வெளியே மொறுமொறுன்னு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்ல காரசாரமான சொரக்காய் அடை இல்லைன்னா சொரக்காய் வடை எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன சொரக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சொரக்காயை தோலை சீவிட்டு கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்த சொரக்காய் இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு இருக்குது. 1.5 கப் அளவுக்கு துருவிய சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காயை துருவிட்டு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. எள்ளு இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே லேசாக பெசரி விட்டுக்கங்க. ரொம்ப அழுத்தி பிசையாமல் லேசாக பெசரி விட்டால் போதும். அடுத்து எந்த கப்பால் சொரக்காய் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கங்க. தண்ணி எதுவும் தேவைப்படாது. சொரக்காயில் இருக்கிற தண்ணியே மாவு எல்லாமே சேர்ந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் கொலப்பாக இருக்கக்கூடாது. லேசாக சாஃப்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடை மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கங்க. உருட்டின இந்த மாவை வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி லேசாக அடை மாதிரி கொஞ்சம் சின்னதாக தட்டி எடுத்துக்கங்க. நடுவில் லேசாக அழுத்தி விட்டுக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் சூடானதும் நாம் தட்டி வச்ச அடையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அடுத்த அடையும் நாம் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு லேசாக செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் நாம் இப்போ வெளியே எடுத்துடலாம். இதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறம் மாறிடும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக, வெளியில் லேசாக மொறுமொறுன்னு, உள்ளே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.